அதிமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதோடு இந்த மாவட்ட மக்கள் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் சிவி சண்முகம் குபர்கூர் அவர்கள் இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களோட நியமிக்கல. நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 400 கோடியில அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் தவற விட்டு விட்டார்கள். இந்த வியாதிக்கு முதிக்கிற விஷத்தை முதிக்கிற மருந்து தமிழ்நாட்டிலே இந்த மருந்து இல்ல. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமிபெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதோட இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் எல்லாம் உள்ள இறைவனால் அவர்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை 2 பேருமே இருந்துட்டாங்க. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. ஒரு பெண் குழந்தை அதுக்கு +1 படிக்குது, 11ஆம் படிக்குது. இரண்டாவது 2 மகன்கள், ஒன்று 9வது படிக்கிறாங்க, ஒன்று 8ஆம் படிக்கிறாங்க. 3 பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களை இழந்து வாடுகின்ற இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே எங்களுடைய கட்சியை அதிமுக கட்சியை ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வழங்கும். அதேபோல அரசாங்கம் இன்றைய தினம் இன்றைக்கு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உண்மையா? சரி, எனக்கு வரும்போது கிடைச்ச தகவல் அறிவிச்சிருக்காங்களா? இது போதாது, அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால ஒவ்வொரு குடும்பத்தை இறந்தவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பினால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இது 10 லட்சம் போதாது, அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன். அதோட இதுல தகுதியானவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த அரசாங்கமே இல்லையே, அரசாங்கமே செயல்படலையே. ஏன்னா எல்லாமே இன்னொன்னு சொல்ல வேண்டியது பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சி நிர்வாகிகளால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று அவரே சொல்லியிருக்கார் பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்ல. அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், உயர் பதவியில் இருக்கின்றவர்கள். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும்.